திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, 6 முறை ஆட்சி செய்து 7வது முறை ஆட்சி செய்ய உங்களிடம் அதிகாரம் கேட்டு நிற்கின்றோம். தமிழர் பிரசன்னா அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் அன்பு அண்ணன் பகலமன் கர்ஜனை செய்தார். 4 ஆண்டு ஆட்சியை முடித்திருக்கிறோம். இங்கே தாய்மார்கள் திரளாக வந்திருக்கிறீர்கள். இந்த தொகுதியில் எனக்கு வாக்களித்தீர்கள். உங்களுக்கு 4 ஆண்டு காலம் உழைத்தேன். இந்த நிலையை உருவாக்குறது திமுக. நாங்க உன்னை படின்னு சொல்றோம், பிஜேபி படிக்காதேன்றான். நாங்க உன்னை வேலைக்கு போன்னு சொல்றோம், அவன் வேலைக்கு போவாதேன்றான். சரி, பொம்பளைக்கு வேற என்ன பண்ணா வேலைன்னு கேட்குறான். வீட்டிலே இருக்க சொல்லு, புருஷன் கூடும் போதெல்லாம் போக சொல்லு, பிள்ளைய பெற்று போட சொல்லு. உன்னை புள்ள பெக்கிற மிஷின்ன்றான் பிஜேபி. அவன் கூட தாலியாட்ட அண்ணா திமுக ஒன்னா செஞ்சுட்டு இருக்கிறான். இதை நீங்க பார்த்துக்கணும். இவ்வளவு செஞ்சிருக்கோம். இவ்வளவு சொன்ன திட்டங்களை யார் செய்வான்? உங்களுக்கான திட்டம். ஏன் 1000 ரூபாய் ரேஷன் கார்டு வச்சுட்டு ஆம்பளை கொடுக்கூடாதா? கொடுக்கலாம்ல. கொடுத்தா என்ன ஆகும்? அது வேற நம்ம சொல்லி இது உனக்கு தெரிஞ்சா இல்லையா? தலைவருக்கு தெரிஞ்சுதா? இலவசமா வீடு தராங்கல்ல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல. கொஞ்சம் கம்மனுக்கு சொல்லுங்க. வீடு தராங்கல்ல, அது யாரு பேருக்கு தராங்க தெரியுமா? எவன் நான் ஆயுசு முழுக்க கத்திக்கிறோமா? போன மார்ச் மாசம் 1ஆம் தேதி கிளம்பி நீ கல்யாண நாள் வீட்டுல இல்லை சுத்திட்டு இருக்க. நான் போய் வீடு கேட்டேன் முதலமைச்சர்கிட்ட. உனக்கு கிடையாது வீடு, கொண்டாட்டு கூப்பிட்டு வாங்கிட்டேன். பாவி, நியாயமான விட கேட்டேன். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை தலைவர். ஏமா அவன்கிட்ட கொடுத்தா 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு கையை மாற்றி விட்டுட்டு நீ கட்டுன்னு ஓடி வந்துருவான். உன்கிட்ட விட்டா அவன் செத்தாலும் அந்த வீட்டை காப்பாற்றுவேன், உன் பிள்ளைகளுக்கு உதவும். இப்படி திட்டத்தை பார்த்து செய்யறதுக்கு எந்த முதலமைச்சர் இருந்தான்? எவனும் இல்லை. இது கேட்டா சொல்லுவானுங்க, கலைஞருக்கு புள்ளக்குட்டி இருக்குது, பேரம்பேச்சு இருக்குது, வாரிசு வந்துடுச்சு இருக்குது வருது. உங்களுக்கு எங்கடா நோவுது? வேற கட்சியே கிடையாது. எங்களை எதுக்கிற கட்சியெல்லாம் நினைச்சு பாரு. அதிமுக சொல்லுவீங்களா? 4 ஊரா உடஞ்சி போச்சு. எல்லாரும் கேட்டா சொல்றான் 1.5 கோடி தொண்டர் என்கிட்ட. எடப்பாடியை கேளு 1.5 கோடி, ஓ பன்னீர்செல்வத்தை கேளு 1.5 கோடி, டிடிவி தினகரனை கேளு 1.5 கோடி. இத்தனை 1.5 கோடியும் சேர்த்தா ஒருத்த கூட டெபாசிட்டே வாங்க மாட்டான். ஊரில் இருக்கிற ஓட்டரே அவ்வளோதான் இருப்பான். ஆனால் மொத்தம் ஓடி பொய் சொல்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கான். இந்த பாரு, இப்போ பாமக என் வாயில் நின்று ஒருத்தன் உருப்படல சாமி. உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் ஆத்தா சத்தியமாக ஒருத்தனுக்கு பெற்று போட்டிருக்கிறான். என் வாயில் நின்று ஒருத்தன் உருப்பட்டான். அண்ணாமலை ஐயோ அண்ணாமலை ஆட்டம். அப்பா நான் 20,000 புக்கம் படிச்சுட்டேன், 30,000 கேஸை போட்டேன். இப்போ மயிறுபடி ஜவுரி முடி செஞ்சுன்னுக்கிறாங்க. ஏய் போங்கடா, நாங்கள் யாரையோ பார்த்துட்டேன்டா. இப்போ ஒரு பையன் வந்துட்டு திமுக வச்சுக்கிறோம். என் தாத்தா கலைஞர் அப்படி தான் சொன்னானுங்க. ஒரு நேரத்தில் ஜெயலலிதா ஆட்சிட்டு திடீர்னு ஒரு நாள் நைட்டு 9 மணிக்கு சொன்னாங்க, உங்கள் தலைவர் இறந்துட்டாரா? சத்தியமாக சாக மாட்டாங்களா? ஏன்னு கேட்டான். அவர் எல்லாருக்கும் சமாதி கட்டியிருக்காரு. ஒரு பெரிய சமாதி ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது. அதை கட்டிட்டு தாண்டா எங்கள் தாத்தா போவார். கட்டிட்டு தானே போனார். இப்போ பாரு, பாமக கதை என்ன? அப்பாவுக்கு சுகருக்கு தான், பிபிக்கு தான். 87 வயதில் சுகர் பிபி இல்லாத இருக்க மாட்டாங்க. இவன் நீங்கள் ஓய்வெடுங்கள் அப்பா. என்னை நெஞ்சிலையும் குத்திட்டான், பின்னாடியும் குத்திட்டான், எங்கெங்க சந்துக்கு தான் எல்லாத்துலேயும் குத்திட்டான்றார் அவரு. நாங்கள் அப்படியே இருந்தோம். எங்கள் தாத்தா கலைஞர் சக்கர நாற்காலியில் தானே போனார். சக்கர நாற்காலியில் போனார். அவரு தள்ளாடினார். ஆனால் தமிழ்நாட்டை தள்ளாடாமல் பார்த்துக்கிட்டார் இல்லையா? அவர் மறைவுக்கு பின்னாடி தானே எங்கள் தலைவரானார். ஆனால் அன்புமணிக்கு அவசரம். அன்னைக்கே கல்யாணம் ஆகணும், அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அடுத்த நாள் காலையில் புள்ள ஒன்றுங்கிறான். அது எப்படி முடியும்? முடியாது. அதனால் எந்த நான் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி, இந்த மண்ணை எங்களுக்கு கொடுங்க, இந்த மண்ணையும் மக்களையும் மேலிட்ட கொடுத்துருங்க. உங்க வீட்டு பின்னாடி கொஞ்சோண்டு இடங்குதா, 4 தக்காளி செடி நாடு, நீ சாஸ் கம்பெனி வச்சு. உங்க வீட்டு பின்னாடி பச்சை மிளகாய் வைக்கலாம், பச்சை மிளகாய் செடி 4 லெட்ரு, நான் சில்லி சாஸ் கம்பெனி வச்சு கொடுத்துட்றேன். வாயில வடை சுடுறதுக்கு அவனை விட்டா வேற ஆளே கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்? பொம்பளை பொருள். ஒரு பொம்பளை
உங்கள் இதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் இருக்கிறனால தான் உங்கள் கதையாக பேசிட்டு இருக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து டிவி முன்னாடி என்னை கூட்டு போய் பொண்டாட்டியாக வச்சு 7 முறை கருவை கலைத்தான் என்று ஒருவரை சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு வாட்டி கருவை கழிச்சாங்க உடம்பு என்ன கிடையாது. நீங்களே சொல்லுங்கள், 7 வாட்டி கழிச்சிருக்கான். அதை கேட்டால் சொல்கிறான், நான் என்ன தூக்கி போய் காட்டில் கற்பழிச்சேன்னா வந்தால் பண்ணேன், வானான்னா கழிச்சேன். அவன் வரலாமா? இந்த பெரியப்பாளுக்கு வந்து ஓட்டு கேட்க விடுவீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த அண்ணாமலை, இந்த சீமா, இந்த பல்லு பழனிசாமி பெரியபாளையத்தில் போய் ஓட்டு கேட்டாங்க. தாய்மார்கள் தொடப்பத்தையும் செருப்பை எடுத்து அடிச்சாங்கன்னு பேப்பர்லேயோ டிவிலையோ நியூஸ் வந்தால் மட்டும்தான் என் உழைப்புக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு அர்த்தம். இந்த லண்டன் தளபதிக்கு வயது 72 முடிந்து 73 அடியெடுத்து வருகிறார். அவர் பழனிசாமியை போல் 100 கிலோ அரிசி மூட்டையாக இல்லை. அவர் உடலில் இருப்பது கொஞ்சோண்டு ரத்தம், கொஞ்சோண்டு சதை, கொஞ்சோண்டு எலும்பு. இந்த நாட்டில் வாழ வேண்டிய காலத்தில் வாலிப வயதில் தன் இளமையெல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்தவர். நல்லா கேமராமேன் பின்னாடி திரும்புங்க. வாங்குறவங்க கையை கீழே போட்டா நாளைக்கு பார்த்துக்கலாம். கையை நல்லா காட்டு. கை கீழே போடு. அதுல அந்த ஆரஞ்சு கலர் கூட கட்டின பாட்டு எனக்கு வரல. ரோஸ் கலர் சாரி எனக்கும் வரல. ஏன் வரல? 2 பேருக்கு வரல. இவ்வளவு பேருக்கு வருது, 2 பேருக்கு வரல. இப்ப 2 பேருக்கு வரல அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மனுஷன் நம்ம கிட்ட இருக்கிற தவற ஒத்துக்கவே மாட்டான். எங்கடா காலை நொண்டி நொண்டி போற, முள்ளு குத்திருச்சு சாருமா. ஏடா முள்ளுல நீ போய் குத்துனியா இல்ல முள்ளு வந்து குத்துனுச்சா அப்படின்னா மனுஷனுடைய இயல்பு முள்ளு குத்திருச்சு சாருமா. நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, ஒண்ணு அப்ளிகேஷன் தப்பா கொடுத்திருப்போம், ஆவணம் தப்பா கொடுத்திருப்போம், குறிப்பிட்ட தேதியில கொடுக்காம இருந்திருப்போம். இப்படி இந்த கொடுக்காத 2 பேர் கொடுக்கிற சத்தம் தான் அதிகமா கேட்கும். வாங்குற 1000 பேர் ஆனா 2 பேர் சத்தம் அதிகமா கேட்காது, மனித இயல்பு. ஆனா அந்த 2 பேரையும் சேர்த்து உங்க மாவட்ட கழக செயலாளர், இன்னைக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், இங்க இருக்கிற எல்லாரும் நம்முடைய இயக்கத்தின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசி அந்த விடுபட்டவர்களுக்கும் இன்னும் 90 நாள்ல அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விடுபட்ட நபர்களுக்கும் 1000 ரூபாய். 2வது, பஸ்ல போறீங்களா? எல்லாம் பஸ்ல போறோமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி போறப்ப பெரிய பாளையத்துக்கு வரணும்னா 8 ரூபா பஸ் ஃபேர், 10 ரூபா கொடுத்துட்டு மீதி 2 ரூபாய்க்கு கண்டக்டர் எப்ப தருவாரு நின்றுட்டு இருந்தோமா. அந்த 2 ரூபாயை கேட்டா கண்டக்டர் என்ன சொல்லுவாரு? தரவே மாட்டானா. ராணிப்பாட்டி நிறைய 2 ரூபா விட்டுருக்கு போல, தரவே மாட்டான். ஆனா இப்ப நீங்க பஸ்ல ஏறுறீங்க, ஏறும்போது டிக்கெட் கொடுக்கிறாரு, காசு கேட்கிறாரா? இல்ல. அது இலவச பயணம் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் பெண்கள் பயணிப்பதற்கு கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்டொன்றுக்கு உங்களுக்காக 2000 கோடி ரூபாய் கட்டுறார். 2000 கோடி கட்டுறார். 4.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாயை நீங்கள் பயணிப்பதற்கு. எனக்கு சாப்பாடு போடுறது, அப்படி சாப்பாடு போடுற தாய் தான் பிள்ளைய ஸ்கூலுக்கு சாப்பாடு இல்லாம அனுப்புறா அப்படின்னா அந்த குழந்தைய எந்த நம்பிக்கையில நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? எந்த நம்பிக்கையில அனுப்புறீங்க? உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போனா காலையில உணவு தம்பி ஏந்தரா தம்பி. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? ஹைஸ்கூல். எத்தனாவது? காலையில சாப்பாடு கொடுக்குறாங்களா? என்னென்ன கொடுக்குறாங்க சொல்லு சத்தமா.
முட்டை. அப்புறம் காலையில சாப்பாடு உனக்கு உப்புமா. கிச்சடி, பொங்கல், கோதுமை கொடுக்குறாங்களா? ஓகே, அந்த பையனை எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அவன் என்ன சொல்றான்? கிச்சடி, உப்புமா, கோதுமை, வடை சில சமயம், பாயாசம் சில சமயம், மதியானத்துல முட்டை, இதெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியது உங்க பிள்ளைக்கு. அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா காலையில அவன் சாப்பிடுறான். எப்படிங்க? அதுதான் இந்த ஆட்சி. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பிஞ்சு பிள்ளைகளினுடைய உண்மையான தாயாக, தாயுமானவனாக கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.